ஃபர்ஸ்ட் லவ் நிறையா பேர்த்துக்கு ஹாப்பினஸும் கொடுக்கும், நிறையா பேர்த்துக்கு ஹார்ட் பிரேக்கும் ஆகும்ல. யாருக்கும் தெரியாது நமக்கு எப்படி தான் ஃபர்ஸ்ட் லவ் வரும், அந்த ஃபர்ஸ்ட் லவ் எப்படி போகும் அப்படின்னு தெரியாது. 100%ல் 25% தான் நிறையா ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று சேருது. அப்படியே சேர்ந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு வருஷத்துக்கு மேலே அது தாங்குமான்றதே டவுட்டு தான். எவ்வளோதான் கோவப்பட்டு சண்டை பண்ணாலும் அவங்களுக்குள்ள அந்த பழைய லவ் அப்படியே தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற ஃபர்ஸ்ட் லவ் கப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ப்ளஸ் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சண்டை, எவ்வளோ அழுவை, எவ்வளோ சமாதானம், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா ஃபேஸ் பண்ணோம்ல. நாட் ஈவன் ஃபர்ஸ்ட் லவ், ஈவன் ஃபர்ஸ்ட் லவ் அது பிரேக் ஆகி அது கொடுக்குற ஃபர்ஸ்ட் பிரேக்கில் வாழ்க்கையே வெறுத்துட்ட மாதிரி நமக்கெல்லாம் ஃபீல் ஆகும். அப்போது ரொம்ப வருஷம் நம்ம ரொம்ப ஹீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர டைமில் தான் இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, சரியான ப்ளே பாய், அது எப்போ என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அப்போ தான் ரெண்டாவதாக ஒரு பர்சனை நம்ம லைஃப்பில் அனுப்பி வைக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு. நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ நிறைய வரும். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த லவ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்க டைமில் சடனாக அவங்களும் நம்மளை ஒரு ஏமாத்துனாங்கன்னா அது இன்னும் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏண்டா இன்னும் உயிரோடு இருக்கோம்ல. நம்ம புத்திக்கு தெரியும், மனசுக்கு தெரியாதுல்ல. காதலுக்கு கண் இல்லை தானே.